ஸ்ரீராம் என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று வந்து பங்குனி உத்திரம் இல்லையா, இங்கே ஹைதராபாத்தில் வந்து ஸ்கந்தகிரின்ற இடத்துல முருகன் கோயில் ஒன்று தமிழர்களால் கட்டப்பட்ட மலை மேலே இருக்க கோயில். ரொம்ப தமிழர்கள்லாம் அதிகமாக அங்கே போகிற கோயில். அதுக்கு முன்னாடி தமிழ்காரங்க மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ தெலுங்காரங்களும் ரொம்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோயிலுக்கு. ஃபேமஸ் கோயில் அது, ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு போகலாம். என் ஃப்ரெண்டு சொன்னாங்க காவடி எடுப்பாங்க பங்குனி உத்திரத்துக்கு, வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. இத்தனை வருஷமாக இருக்கேன் காவடியை பார்த்ததில்ல. சரி நேற்று நானும் இன்னொரு ஃப்ரெண்டையும் போனோம். உடனே அது காலை 8 மணிக்கெலாம் தான் நான் வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் போக முடியல, என் ஃப்ரெண்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுது. அவள் 9:15 தான் வந்தால் வீட்டுக்கு. 2 பேரும் ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறதுக்குலாம் 9:45 ஆகிடுது. 9:45 ஆட்டோ விட்டு இறங்கின உடனே நான் பார்த்த காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவடி எடுக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளேருந்து வெளியில் கூட்டமாக வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரம்யமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. வந்தவுடனே நல்ல சகுனம் மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு லேடி, பொண்ணுக்கு ஒரு 21, 22 வயசு இருக்கும், அவ்வளோதான். அந்த பொண்ணு, அவங்க வீட்டுக்காரு, அவங்களோட பையன் 3 பேருமே காவடி எடுத்தாங்க. அந்த பொண்ணு சொன்ன காரணம் என்னென்னா, அவங்க அண்ணன், அந்த பொண்ணு வந்து கரீம்நகரில் வேறு ஊரில் இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் வந்து ஹைதராபாத்தில் இருக்காராம். அவங்க அண்ணன் பொண்ணுக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருந்துதான். காவடி அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டவொடனே சட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அண்ணன் தான் சொன்னார், உன் பொண்ணுக்கு லேட் ஆகாமல் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுன்னா நீ காவடி எடு, பொண்ணையே காவடி எடுக்க சொல்லு, அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதனால் வந்து பொண்ணு வந்து கல்யாணம் ஆகணுன்ட்டு, பையன் வந்து வேலை கிடைக்கணுன்ட்டு, அப்பா வந்து 2 பேருக்கும் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி 3 பேருமே காவடி எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நினச்சது நடக்கும் சுப்பிரமணிய சாமிகிட்டன்னு அந்த லேடி அப்படின்னு சொல்லி அந்த லேடி, அதை நான் தெலுங்காரங்க சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, அவங்கெல்லாம் வந்து ஸ்கந்தகிரி கோயிலில் இதுக்கு முன்னாடியில் நான் பார்த்ததப்பெல்லாம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்களாம் பெருசாக வரமாட்டாங்க. அவங்க சொன்னதுனால ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வந்து இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு தாட் உள்ள லேடிஸ் கூட போகும்போது நம்மளுக்கு கூட எதுவுமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு எப்பவுமே உண்டு. கொஞ்சம் வந்து ஒரு பின்னாடி புறம் பேசுகிற பெண்கள், ரொம்ப கேவலமான பெண்களோடலாம் நான் வந்து என்ன தான் அவங்களோட எனக்கு உதவி தேவைப்பட்டால் கூட நான் வந்து பழகிறது விரும்ப மாட்டேன். அது எனக்கு ஒரு நல்ல சோல் இருக்கவங்ககிட்ட தான் பழகணும்னு ஆசைப்படுவேன். அதனால் வந்து நான் அதை மாதிரி இல்லாதவங்ககிட்ட நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதாச்சு சாயந்தரம் என்னாச்சு, கல்யாணம் இருக்குது, சுப்பிரமணிய சாமி கல்யாணம் இருக்குது, போகலான்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு சாயந்தரம் போனேன். சாயந்தரம் அதே மாதிரி தான் நாங்கள் போய் ஆட்டோ விட்டு இறங்குறோம். எய்த்தால வந்து சுப்பிரமணிய சாமி ஊர்வலம் வருது. மாப்பிள்ளை அழைப்பா என்னன்னு தெரில, என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. அது வந்து பூ பழம் தட்டோட லேடிஸ் எல்லாம் முன்னாடி போக, பின்னாடி வந்து சுப்பிரமணிய சாமி கோயிலை சுற்றி ஊர்வலம் இருந்தது. அது கூட நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நான் இறங்கி ஆட்டோ விட்டு இறங்கி உள்ளே போகிறது என்ட்ரன்ஸ்லேயே காலையில் ஆப்பிட்ட மாதிரி சாயந்தரம் எனக்கு தரிசனம் ஆப்பிட்டுச்சு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் உள்ளே வந்து சுவாமி உள்ளே வந்தோடனே ஊர்வலம் வந்துட்டு உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா, அது எதிர்கோள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வள்ளி தெய்வானையும் இவங்களும் எய்த்தால வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீனு. அது கூட ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப என்ன வந்து அது காலையில் மத்தியானமும் லஞ்சு, நைட்டு டின்னர்லாம் கூட ரொம்ப நம்ம சவுத் இண்டியன் இதில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். மத்தியானமும் எனக்கு சாப்பிட முடியல, நைட்டும் நான் சாப்பிடலைன்னா ரொம்ப லேட் ஆகிடும் வீட்டுக்கு வர்றது. எங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, வீட்டிலேருந்து 40 மினிட்ஸ் ஆகும். அதனால் நான் சாப்பிடல. பட் சாப்பிட்டுட்டு வந்தவங்க சொன்னாங்க நல்லா இருந்தது சாப்பாடு, பியூர் சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் சாப்பாடு போட்டாங்கன்ட்டு. அதனால் வந்து இப்போ சாப்பாடை விழுங்க ஒரு பக்கம், அது வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம போகும்போது என்ட்ரன்ஸ்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்கிதுங்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கூட இருக்காங்க பாருங்க, அவங்களோட நல்ல ஒரு தாட்டு, நல்ல ஒரு இது கூட ஒரு 60-70% நம்மளுக்கு வேலை செய்யும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கவங்களோட எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்க. சும்மா பிச்சியாக ஒரு மாதிரி நல்ல ஒரு தாட் இல்லாத லேடிஸு, நல்ல ஒரு புத்தி இல்லாத லேடிஸு, புறம் பேசுகிற பெண்கள், இந்த மாதிரி லேடிஸ் கூடலாம் போனோம்னு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம், நம்மளோட மைண்ட் செட்டும் அதே மாதிரி தான் போகும். நல்ல விஷயங்கள் நம்மளால் யோசிக்க முடியாது. அதனால் அதை மாதிரி இருக்க மனுஷாலோட மட்டுமே பழகுங்க. என்ன தான் ஒரு சரியான ஒரு இல்லாத லேடிஸ் கூட நீங்கள் பழகுனீங்கன்னா, என்ன தான் உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சா கூட அந்த ஹெல்ப் கூட உங்களுக்கு நிலைக்காது. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதனால் அது மாதிரி பெண்கள் ஆண்கள் யார் கூடயும் பழகாதீங்க. ஒரு சின்ன அட்வைஸ், அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.